இன்டர்நெட்ல வந்து 2 பேர் தலைமறைவா இருக்காங்க ப்ரோ. ஒண்ணு வந்து ஓகே பூமர். இன்னொன்னு வந்து வேர்ல்டு கப்னா கோலி கிட்ட தான் வரும்னு சொன்னவங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணா தலைமறைவா இருப்போம்னு நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல. எல்லாரும் வந்து ஏன் வீடியோ போடல? அதாவது கடுப்புல இருக்கவன இப்ப ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு இருக்கான். ஃபாலோ பண்றவனே ஏன் ப்ரோ இன்னும் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கடுப்புல இருக்கவனுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். ஏன் நான் வீடியோ போடலன்னு. ஸோ ஜெனரலா என்னன்னா, நான் இந்தியா சாரி ஆஸ்திரேலியா, ஆப்கான் மேட்ச் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நான் மேட்ச்சே பார்க்கல ப்ரோ சீரிஸா. பயங்கர டிப்ரஸ் ஆயிட்டேன். ஒரு பேட்டிங் டிஸ்ப்ளே பண்ணானுங்க பாருங்க கங்காரு. அதுக்கப்புறம் நான் சீரிஸா ப்ரோ அந்த மேட்ச் பேட்டிங் டிஸ்ப்ளே கூட விட்டுருங்க ப்ரோ. அந்த மேட்ச்ல ப்ராப்ளம் என்னன்னா, இவனுக்கு ஃபுல்லா டிராப் கேட்ச். 5 டிராப் கேட்ச் ஆஸ்திரேலியா. அதான் அதாவது ஆப்கான் வந்து ஆஸ்திரேலியா மாரி ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா ம், வந்து ம், ஆப்கான் மாரி ம். ஆயிடுச்சு. இவனுங்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல பறந்து புடிச்சானுங்க. ஒரு ஆஹ. பால் கூட 4 கூட விடல. அங்கிட்டு போற கேட்ச புடிக்கிறானுங்க, இங்கிட்டு போற பால 4க்கு தடுக்குறானுங்க. ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல போயிட்டு ஃபுல் டிராப். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேட்ச் அப்படியே அந்த பேட்டிங் ஒரு கொலாப்ஸ் ஆச்சு பாத்தீங்களா? மேக்ஸ்வெல்லாம் அவுட் ஆனான் பாத்தீங்களா? அப்பயே முடிவு பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் நான் ஹாட்ஸ்டார் அப்ப க்ளோஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நான் அந்த கிரிக்கெட் சம்மந்தமா இன்ஸ்டாகிராம்லயும் எந்த கன்டென்ட்டும் பார்க்கல. Facebookலயும் அத பத்தி திங்கே பண்ணல. வெறும் அந்த நானும் மீமா அனுப்புறேன். சத்தத்தையே காணோம் அந்த சைடுல. நடுவுல வெறும் இந்த எப்படின்னா, இந்த டைலூ டிசைன்ஸ்ன்னு ஒரு டெய்லர் அக்கா பேஜ் இருக்குல்ல, அதுல போய் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். வேற எதுவுமே இல்ல. கிரிக்கெட்டா? யாராச்சும் கிரிக்கெட் பத்தி பேசினா, அப்படியா? டோர்னமென்ட் நடக்குதா? எனக்கு எதுவும் தெரியாது. அந்த மாரியே நான் நடிப்பு குடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஓகே. எவ்வளோ நாள் தான் ஒளிஞ்சிருக்க முடியும்? கோலி ஃபேன்ஸ் எப்படியும் இப்ப கோலி ஒரு 50 அடிச்சிட்டானா, அவங்கலாம் வெளிய வந்துருவாங்க. ப்ரோ ஃபைனல்ல கோலி 50 அடிச்சா இந்தியா லாஸ். 40 பால்ல 50 போடுவான். இல்ல. எப்படியோ ஒண்ணு ப்ரோ ப்ரோ அடிச்சு ப்ரோ நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க இவ்ளோ நாளா இந்தியா கோலி வந்து ப்ரோ 10 பால்க்குள்ள அவுட் ஆடுறதுனால தான் இந்தியா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே. நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. தப்பு. நீங்க நீங்க நெனைக்கிறது ரொம்ப அதாவது தப்பு. ஏற்கனவே கிரைம் ரேட் ஜாஸ்தி. நான் வந்து இப்ப கிரைம் ரேட்ட குறைக்கிறதுக்கு வந்திருக்கேன். நீங்க திருப்பி ஏத்தி விட இங்க வரக்கூடாது சரியா? பாருங்க. சரி, அ சரி. இப்போதைக்கு ஒரு கிரைம் நிமிஷம் இருங்க. ரேட்ட இப்போதைக்கு நம்மள கம்பெனி தர்றதே அவங்க தான். கம்முனு நம்மளும் கோலி ப்ரோ ஃபேன்ஸ் இப்ப இணையற தருணம் ப்ரோ அது. அதாவது சரி ஓகே. சரிங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். உங்க அ, கிரைம் ரேட்ட குறைக்கணும்னா, அ நம்ம ஹிட் வாச்சு மாட்டுனா பரவால்ல. கடைசி 2 மேட்ச வேற அடிச்சுப்புட்டான். வேற யார் அடிக்கிறது? இல்ல எனக்கு கிரைம் ரேட் இன்கிரீஸ் எனக்கு பண்ணி தான் இருக்கிறதுலே ஆகணும். எனக்கு ஓகே. ஹிட்னா ஆக்சுவலா நான் வந்து ஒரு சில டேக் பேக். ஹிட்னா வந்து ஓகே. கடைசி 2 மேட்ச் இம்பார்ட்டன்ட் மேட்ச் அடிச்சு குடுத்துருக்காரு. ஒண்ணு ஆஸ்திரேலியா கூட. இன்னொன்னு இது ப்ரோ நான் ஆஸ்திரேலியா இம்பார்ட்டன்ட் மேட்ச்லாம் இல்ல ப்ரோ. இல்ல. ஓகே ஓகே. செமிஃபைனல். இட் ம். இஸ் a fairly important மேட்ச் ப்ரோ. அட்லீஸ்ட் ஃபார் த ஓகே. பிராண்ட் ஆஸ்திரேலியாங்கிறதுக்கு ஓகே. இட் இஸ் அன் ம். இம்பார்ட்டன்ட் மேட்ச். நேத்து இங்கிலாந்து கூட நல்லாவே அடிச்சு குடுத்தாரு. ஸ்கையும் நான் அப்ரிஷியேட் பண்ணேன். யுஎஸ்ஏ கூட ஸ்கை வந்து ஆக்சுவலா அது வந்து மின்னோ பேஷிங் கூட கிடையாது. நீட்டா ஆடுனாப்ல அந்த மேட்ச். ஆமாமா. ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி யுஎஸ்ஏ மின்னும் அந்த அந்த பிட்ச்ல யுஎஸ்ஏ மின்னவே கிடையாது. அதனால நீட்டா ஆடுனாப்ல. யுஎஸ்ஏ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. இன்னொன்னு ஸ்கை வந்து கேச்சஸ்லாம் சூப்பரா எடுத்தான். ஃபீல்டிங்ல ஸ்கை இவ்ளோ நல்லா பண்ணுவாங்கிறது நானும் எதிர்பார்க்கல. அண்ட் ரோஹித் சர்மாவும் இப்ப கடைசி 2 மேட்ச் சூப்பரா ஆடியிருக்காப்ல. ஸோ ஒரு சில கிரிட்டிசிசம்ல இருந்து நம்ம மாத்திக்கணும்னா இட் இஸ் ஆன் ரோஹித் சர்மா அண்ட் ஸ்கை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அ ஐ அக்ரி, ஐ அக்ரி. ஆனா இப்போதைக்கு ரோஹித் என்னன்னா சர்மா வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி உங்கள விட ரோஹித் சர்மா வந்து நான் தான் நெறைய கடிச்சிருக்கேன். ஏன்னா, அவன் வந்து 2007லேயே இருந்து 2020 வேர்ல்ட் கப் ஆடியிருக்கான். பட் லைக் இந்த வேர்ல்ட் கப்ல அ இந்த செமிஃபைனல் இங்கிலாந்து கூட அடிச்சது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாக். ம், ம். அண்ட் அடுத்து ஃபைனல்ஸ் அடிக்க போறது இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் நாக். பட் ஹோப்ஃபுல்லி ஆஸ்திரேலியா மேட்ச் முடிச்சுட்டு ஓகே ஃபைன். இட் வாஸ் a குட் வின். பட் அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஒரு சிலது போட்டானுங்க தெரியுமா? ரிவெஞ்ச் எடுத்துட்டோம்டா. ஆஸ்திரேலியா சைலன்ஸ் பண்ணிட்டோம். பேட் கமின்ஸ சைலன்ஸ் பண்ணிட்டோம். டேய் கேப்டன் மிச்சல் மார்ஸ்டா. அது தெரியாம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எத்தன மாசம் ஆச்சு? சொந்த ஊருக்கு வந்து சுத்தி அத்தன பேர் இருக்கப்ப வந்து கப்ப வாங்கிட்டு, இன்னும் அவன் வேர்ல்டு கப்ல எனாமல் கூட போயிருக்காது. பலன்னு 8 மாசம் தான் ஆச்சு. மிச்சல் மார்ஸோட ஷூ பிரிண்ட் இருக்கும் அதுல. அதுக்கு ரிவெஞ்ச். முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒண்ணு குடுத்தான். ஞாபகம் இருக்குங்களா? அதுவும் என்னடா இந்த லீக் மேட்ச்ல போய் அவன் லீக் மேட்ச்ல வழக்கமா அவ்வளவு சூப்பராலாம் பெர்ஃபார்ம் பண்ணலடா போன டைம் இதுலயும் தான் தோத்தான். அத ரிவெஞ்ச்னு இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்ப நம்ம பேசுற சிச்சுவேஷன்ல இல்லாததுனால கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறேன். பட் ஸ்டில் யூ ஆர் நாட் தேர் எட். ஆஸ்திரேலியாவ ரிவெஞ்ச் எடுத்துட்டோங்கிற சொல்ற அளவுக்கு யூ ஆர் நாட் தேர் எட். மேபி யூ ஷுட் டாமினேட் த கிரிக்கெட். அப்பதான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். அதாவது இவங்க பே இவங்க பேசுறது அப்படியே ஐபிஎல்ல மேப் பண்ணா, டேய் அவன் 5 கப் வச்சிருக்கான்டா. நீங்க பிளே ஆஃப் போயிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கீங்கடா. நீங்க நீங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் இன்னொன்னு என்ன தெரியுமா? அ ஆஸ்திரேலியா ஹஸ் ஆல்வேஸ் பீன்
மீடியாக்கர் டீம் இன் 2020. அது அவன் கப் அடிச்சதே 2021 தான். கரெக்ட். ஓகேவா? நீங்க வந்து அந்த ரிசர்ச்லாம் பண்ணாம சப்போர்ட் டிக்ளேர் பண்ணீங்க. இல்ல ப்ரோ ஆஸ்திரேலியா. எனக்கு என்னன்னா, நான் அப்பலருந்து எதனால வெக்ஸ் ஆனேன்னு சொல்லிடுறேன் ஆப்கான் மேட்ச்ல. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட் தட் நான் வந்து ஐ கேரி ஒன் மம் ஆன் இந்தியா டீம். சரியா? ரீசன் என்ன, அவங்களோட பயாஸ்டு டீம் செலெக்ஷன்ஸ், அவங்க பண்ற இன்டர்னல் பாலிடிக்ஸ். இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம ஏற்கனவே நான் கால் அவுட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த செமிஃபைனல்ஸை வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் வந்து வென்யூவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பின் ட்ராக்கு பிளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு அட்வான்டேஜ் வேணும்னே ஸ்பின்னரும் ஸ்குவாட்ல ஆல்ரெடி ஆட் பண்ணி கொண்டு போறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அன்ஃபேர் அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து இட் இஸ் டாமினேட்டிங் த ஐசிசி. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, அதாவது இன்டர்னல் பாலிடிக்ஸ் மூலமா இவங்க கப் வாங்கணும்னு பாக்குறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்ல நிறைய பேர் சொல்லிருக்காரு. சஞ்சய் மஞ்சரேக்கர் சொல்லியிருக்காரு, நீங்க அமைச்சிருந்தீங்க. பிளஸ் வந்து இப்ப ரீசெண்டா கிறிஸ்கேல் கூட ஹூ கேன் கொஸ்டின் இந்தியான்னு சொல்லி கேட்கறான். அவன் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் இந்தியா கிரிக்கெட்டா மாறிட்டு வரான். ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் இந்தியா டு லூஸ். நம்ம பேசாத ஒன்று என்ன, நம்ம செமிஃபைனல் வென்யூ மட்டும் தான் பேசணும். அந்த 8 PM மேட்ச் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா வந்து அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் லைக் ஏதோ ஒரு மேட்ச் தோத்தாங்கல்ல, அது தோத்து அவங்க டிராவல் பண்ணி லேண்ட் ஆகி உடனே அவங்களுக்கு 8 PM மேட்ச், இந்தியாவுக்கு 8 PM மேட்ச் கொடுத்தே ஆகணுன்றதுனால அவங்க வந்து லைக் அந்த ஆப்கானிஸ்தான் இந்தியா ஆஸ்திரேலியா வாண்டட் டு ப்ளே வித்தின் 36 ஹவர்ஸ் நினைக்கிறேன். 36 ஹவர்ஸ். 36 ஸோ ஹவர்ஸ் அதாவது பிரேக்லயே இது ப்ளே பண்ண வேண்டியது. வந்து இந்தியான் டீமுக்கு சாதகம்னு நான் சொல்றதை விட, அதாவது காசு எப்படி 8 PM மேட்ச் வச்சாதான் காசு வரும் அப்படின்ற ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி they not giving a fair chance to the team னு வேணா சொல்லுவேன். லைக் இப்போதைக்கு நம்ம பேசணும்னு வைங்களேன், தோத்துட்டு கதறாதீங்கடா. கன்சர்ன்டு பாயிண்ட் தான் இதெல்லாம், புரியுதுங்களா? டே இதுதான் நான் சொன்னேன். நேற்று யார் 6 விக்கெட் எடுத்தா? ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்தானுங்க. இதை வந்து நான் எப்போ முன்னாடியே சொன்னேன். இதனால தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போறானுங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சொன்னது நடந்துருச்சு. சி ஐ நியூ இந்தியா இஸ் கோயிங் டு தி ஃபைனல்ஸ் பிகாஸ் அது வரைக்கும் எல்லாமே செட் பண்ணியாச்சு. பட் என்னன்னா ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா இருந்தா இவனுங்களும் இந்த அதே மாதிரி திருப்பியும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவான்னு நினைச்சேன். ஸோ ஆஸ்திரேலியா வெளியே போனது எனக்கு பெரிய பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க அவன் இருப்பான்னு நான் நம்பினேன். அவன் இல்லாம போனது. அண்ட் ஐ எம் சேயிங் யூ இட் இஸ் 95% இந்தியா இஸ் கோயிங் டு லிஃப்ட் தி கப். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது இவன் வந்து இந்தியா வந்து பொழப்புக்கு சோக்கர், அவன் பிறந்ததுல இருந்தே சோக்கர். ஆனா ஒண்ணு இருக்கு ப்ரோ, இந்தியா வந்து பல டைம் ஃபைனல் வந்து சோக் பண்ணிருக்கான். ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருக்கான். இல்ல ப்ரோ, அவனுக்கு இன்னொன்னு பேட்டிங் அவனுக்கு வீக்கா இருக்கு. பவுலிங் நல்லா இருக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் இட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் தான். நம்ம இந்தியா டீம் கம்பேர் இந்தியா டீம் கம்பேர் பண்றப்ப இட்ஸ் நாட் தட் மச் கிரேட் வெச்சுக்கோங்களேன். சொல்றேன், நீங்க வந்து வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே அதாவது ஒரே ஒரு கப் அடிச்சு ஆஸ்திரேலியாக்கு சப்போர்ட் டிக்ளேர் பண்ணிட்டு இனிமே நோ அன்னையா ட்ரால்ஸ் அப்படின்னு வேற போட்டு விட்டீங்க. அப்புறம் ப்ரோ அது நம்மளுக்கு ஃபேவரா தான் ப்ரோ ஒர்க் ஆகுது. சும்மா இருக்கு. சோசியல் மீடியால நம்மள தேடுறோம், கூட சேர்ந்து கோலி ஃபேன்ஸி தேடுறோம். இதுல அண்ணனுக்கு நம்ம சப்போர்ட்டிவா ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கணும். கம்முன்னு இருக்கேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைலூட் டிசைன்ஸ்ல தான் இருக்கேன். நான் வேற கிரிக்கெட் கண்டென்ட் பக்கமே நான் போல. ஃபிட் செக் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. எனக்கு உங்களோட மூடு சரியா புரியல. நானும் மீமா அனுப்புறேன், ஆர்டிகிளா அனுப்புறேன். ப்ரோ இப்படி பண்ணிட்டான் ப்ரோ செமிஃபைனல் அடிச்சான். நான் ஒரு பால் கூட பார்க்கல ப்ரோ. நேத்து தான் ஏதோ செமிஃபைனல் அப்ப கொஞ்சம் ஒரு சில பால்ஸ் பார்த்தேன். மற்றபடி எந்த மேட்ச் நான் ஆன் கூட பண்ணல. எனக்கு அவன் அந்த ஆப்கான்ட்ட போன உடனே எனக்கு அப்படியே காண்டாயிடுச்சு ப்ரோ. சரி ஓகே, இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். ஜிம்முலாம் ஒரு 7.5 கிலோ போடுற இடத்துல 10 கிலோ போட்டுட்டு இருக்கேன். So it's actually motivating me. இவ்வளவு பேசிட்டு நம்ம டீம்ல இருந்து 2 பேர் இந்தியன் டீம்ல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்களே, அவனை பேசாம விட்டோம்னா கடிப்பானுங்க. அவனுங்களை பத்தி பேசணும். சிவம் டுபேவோட இன்க்ளூஷனை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரிங்கு சிங் தான் டிசர்வ்டு பிளேஸ். நான் சிஎஸ்கே ஃபேன் தான், பட் இருந்தாலும் ரிங்கு சிங் டிசர்வ்டு தட் ஐசிசி பிளேஸ். அந்த டீம்ல டிசர்வ் த ட்ராஃபி. ரிங்கு சிங் டிசர்வ் தட் பிளேஸ் அண்ட் ஜெய்ஸ்வால் டிசர்வ் கோலிஸ் பிளேஸ். என்ன கேட்டா இல்ல ப்ரோ, இப்ப சரி அண்ணையா ட்ரோல் வேணான்னு பாக்க, அண்ணையா தான் நம்மளுக்கு கம்பெனி தராரு. கம்பெனி பண்ணல ப்ரோ, அவன் அடிக்கல ப்ரோ, சத்தியமா அடிக்கல ப்ரோ. விடுங்க ப்ரோ, டக் அவுட் ஆயிருக்கான் ப்ரோ. 2 பேர் சேர்ந்து சோகமா இருப்போம். கம்பெனி இருக்கு சரிங்களா? கங்காரு ஃபேன்ஸ், அண்ணையா ஃபேன்ஸ். நான் இந்த 2 ஃபேன்ஸுமே கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க நடிப்பீங்களா நடுவுல? நான் அப்பல இருந்து இந்தியா ஃபேன் தான் அப்படின்னு நான் நடிப்பீங்களா? ஆனா எப்பயுமே வேர்ல்டு கப்பே அடிச்சாலும் சரி நான் 1 மந்த் தான் இந்தியா தோக்கணும். ஏன்னா அவன் பண்ற அநியாயத்தை கண்டிப்பா தோக்கணும். ஜெயிச்சிட்டானா சோகமா தான் இருப்பேன். நான் இல்லன்னா சொல்ல அநியாயம் ஜெயிச்சிருச்சு. சில டைம் மோடியும் ஆட்சிக்கு வருவாரு. பட் நம்ம என்ன பண்ணோம், வேற வழி இல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி கடந்து போய் தான் ஆகணும். டூபேவையும் ஜடேஜாவையும் ட்ரால் போட்டுட்டு இருக்கானுங்க.
டேய் நாங்க அவங்க சிஎஸ்கேல வச்சே கலாய்ப்போம்டா. அவங்கள கால் போட்டு அதாவது அப்ப டூபேவ நம்ம திட்டாத அளவுக்கு எவனுமே திட்டிருக்க மாட்டான். எவனுமே திட்டிருக்க மாட்டான். நாங்க என்ன இதுல 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 ஜடேஜா அடிக்கலாம் நடிச்சிருக்கானுங்க. டேய் வீடியோலாம் முழுசா பாக்குறீங்களா? நாங்க எப்போ டிக்ளேர் பண்ணிட்டோம் ஜடேஜா வந்து ஒரு நல்ல பவுலர்னா அத கூட ஒழுங்கா பண்ணல இந்த சீரிஸ்ல. இல்ல நான் என்னன்னா எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வந்து சிஎஸ்கேல இருக்கும்போது தான் நான் திட்டுவேன். ஓகேங்களா, வேற டீம் போயிட்டான்னு வைங்களேன், பாவம் பப்ளு அவரை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ரோ. நான் பயாஸ்டுங்கிறது நம்மளோட யூடியூப் கேப்ஷன்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து நீ நியூட்ரல் ஒப்பீனியன் எதிர்பார்த்தினா இருக்காது. நீ எங்க தேடுற வந்து இன்னொன்னு எனக்கு இன்னொரு நடுவுல ஒரு காண்டு வேற ப்ரோ. இந்த நம்ம என்ன சரி இந்தியா கப் அடிக்குது ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்தியா தோத்தாலும் சரி இதெல்லாம் பத்தி நம்ம பேசணுமா, இதுல இருக்க பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் பேசணுமா எனக்கு காண்டா இருக்கு. என்ன நடக்கும் போது இப்ப பாருங்க, ஜிம்பாப்வே கூட T20 சீரிஸ் கில்ல கேப்டனா போட்டுருக்காங்க. என்ன திருப்பி அதே அந்த ஸ்டார் வேல்யூ வியூவர்ஷிப் எவன்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல எவனுக்கு வந்து பெரிய பிரசன்ஸ் இருக்கோ, எவனுக்கு பெரிய இதை பத்தி நான் வந்து சொல்றது இவன் வந்து சும்மா பொருளை பேசுறான் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு பிளேயரா வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கான், எனக்கு பிஆர் இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி வருண் சக்கரவர்த்தி சொல்றான். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றது ஓகே, அவன் ஏதோ வளர்றான்டா வீட்டுல உட்காந்துட்டு அவன் சொல்றான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல எதுவுமே சேஞ்ச் ஆக போறதில்ல. இட் இஸ் அ பிசினஸ் மாடல். அண்ட் இந்தியா வந்து இதுல எனக்கு என்னன்னா, இந்தியா இந்த டைம் கப் அடிக்கலன்னா அடிச்சிடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அடிக்கலன்னா அடுத்தது வேற லெவல். இப்போ வந்து செமிஃபைனல் பிக்சிங் இதெல்லாம் பண்ணானுங்க. அடுத்தது என்னென்ன பண்ணுவானு நீ எதுவுமே சொல்ல முடியாது. மற்ற டீமும் ஃப்ராடு பண்ணலையா, ஏங்க இவனுங்க ஆஸ்திரேலியா வந்து சாண்ட் பேப்பர் தேய்க்கலையா, எல்லா டீமும் ஏன் நம்ம டீம்லயும் பிக்சிங் இது மேட்ச் பிக்சிங் இருந்திருக்கு, இதெல்லாமே இருந்திருக்கு. பாகிஸ்தான்ல இருந்திருக்கு, சவுத் ஆப்பிரிக்காலயும் இருந்திருக்கு, எல்லா டீம்லயும் இருந்திருக்கு. மற்ற டீம்லாம் பண்ணலையாலாம் கிடையாது. மற்ற டீம்லாம் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பண்ணானு ஃப்ராடு. இங்க வந்து போர்டே பண்ணுது, ஒரு டீமுக்காக போர்டு பண்ணுது, ஐசிசி பண்ணுது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது. அந்த டாமினன்ஸ் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரேன். இந்த டைம் இந்தியா வேர்ல்டு கப் அடிக்கணுங்கிறது இது வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு ஒரு பெரிய மேஜர் ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணி. அண்ட் இந்தியா ஹேஸ் எவ்ரி திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி டேலண்ட் எல்லாமே இருக்கு. அப்புறம் இது செட்டிங் எல்லாமே இருந்தும் ஜெயிக்கலங்கிறது ஒரு பெரிய அப்செட் தான். அந்த அப்செட்டை அவங்க சால்வ் பண்ணி தான் ஆகும். பார்க்கலாம். இன்னொரு ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இவங்க ஏற்கனவே இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. 2031 வேர்ல்டு கப் திருப்பி இந்தியாவில். அது 2023 தான் இந்தியா வச்சானுங்க. அப்போ நியாயப்படி இந்த ஆஸ்திரேலியா மித்த கண்ட்ரிலாம் வேர்ல்டு கப் நடத்தணுமா இல்லையா? சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்தணும், 2-3 கண்ட்ரி இருக்கு, நியூசிலாண்டில் நடத்தலாம். எங்கேயுமே அதான் ஸ்ட்ரைட்டா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் ப்ரோ. கிரிக்கானந்தா வந்து முட்டு கொடுப்பாரு, இருங்க பார்க்கலாம். இந்த மேட்ச் வென்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்களே, இந்த வென்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்களே, அது என்ன திரும்ப முட்டு கொடுக்குறான்? ஆமாங்க வியூவர்ஷிப் வேணும் அதுக்காக கொடுத்துருக்காங்கிறான். இது கன்ஃபஷன்ரா, நீ என்ன ஏதோ எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து எத்தனை நாள் தான் தலைமுறையாவே இருக்குது, வெளியே வந்து தலையை காட்டிரும், ஃபேஸ் த ஹீட் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். அது இல்லாம எனக்கும் எமோஷனல் எனர்ஜியே இல்லை. இது ஆஸ்திரேலியா ஆப்கான் மேட்ச்க்கு அப்புறம் சீரியஸா என்னால எங்கேயே கிரிக்கெட் சைட்ல ஜிம்ல போட்டா கூட இப்படி திரும்பி ஒர்க் அவுட் போட்டு 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ லைக் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே உயிரை கொடுத்து பாக்குறதுனா சிஎஸ்கே மட்டும் தான். அப்பவே இதை நானும் ரியலைஸ் பண்ணேன் ப்ரோ. என்னன்னா இந்த குட்டி குஞ்சன்லாம் நம்மள திட்டுற மாதிரி நம்மளும் ஐபிஎல் கிட்டு தானோ. ஏன்னா எனக்கு ஆக்சுவலா இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் இதை ஓப்பனாக ஒத்துக்கிறேன். எனக்கு அவ்வளவு பேஷனேட்டா எனக்கு பார்க்க தோணல. எனக்கு வந்து ஐபிஎல் அளவுக்கு பேஷனேட்டா பார்க்க தோணல. மெயின் என்ன ரீசன் எனக்கு தெரியல. ப்ராபப்லி ரீசன் இருக்கு. ஏன்னா ஐபிஎல் தான் வந்து லைக் என்ன சொல்றது, பெட்டர் ஃபார்மேட். கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு 2 மந்த்துக்கு கண்டினியூஸ் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. ஸோ நீங்க வந்து அந்த ஃபுல் டைம் எக்ஸைட்டடா இருப்பீங்க. அடுத்து என்ன மேட்ச், பிளே ஆஃப் போவோமா, இது பண்ணுமா அப்படின்ட்டு ஃபுல் டைம் எக்ஸைட்டடா இருப்பீங்க. 2 விஷயம் ஒன்று யோசிக்கிறப்போ நீங்க சொல்ற அந்த டேபிள் வைஸ் எப்படின்னா, என்ன பிரச்சனைனா இவங்க வந்து அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ் வேர்ல்டு டோர்னமெண்ட் எல்லாமே குரூப்ஸா பிரிச்சு குரூப்ஸ்குள்ள போட்டு அதுல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி வராங்க. ஐபிஎல் ஃபார்மேட்னா எவ்ரிபடி பிலாங் டு த சேம் குரூப். ஸோ அதுல பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 4 டேரக்டா குவாலிஃபை வராங்க. இட்ஸ் அ லாங்கர் டோர்னமெண்ட் ஆல்சோ. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, என் குரூப்ல இப்போ எனக்கு ஒரு டீம் பிடிச்சிருக்கு, ஆஸ்திரேலியா ஒரு டீம் பிடிச்சுன்னா என் குரூப் தவிர வேற குரூப்ல இருக்க மேட்ச் வந்து எனக்கு பெருசா ரிலவெண்டா இல்லை. ஏன்னா என் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அஃபெக்ட் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ ஆனா இங்க வந்து எவ்ரி டைம் அந்த ஃபைட் இருக்கும். வேற ஒருத்தர் ஐபிஎல் ஹோல் டோர்னமெண்ட் இம்பார்ட்டன்ட் ஆயிரும். அவங்க 2 months விளையாடுற அந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 15 days வேணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போலாம். அதுக்கப்புறமா அப்படியே அது பில்டப் ஆகி அப்படியே அந்த மே மிட் எல்லாம் வரப்போ பீக்ல இருக்கும். சோ என்னன்னா எவ்ரி மேட்ச்மே எனக்கு ரிலவெண்டா இருக்கும்.
அண்ட் அந்த ஒரு பீக் ஹிட் ஆகும் ப்ரோ உங்களுக்கு. லைக் அந்த மே எண்டுல வந்து ஒரு கன்டினியூஸா பல நாளுக்கு ஒரு பீக் இருக்கும். புரியுதா? இப்போ வேர்ல்டு கப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 2 செமிஃபைனல், 1 ஃபைனலா? இது எவ்வளோ 3 நாள். இந்த 3 நாள் தான் பீக்கே. இவங்களுக்கு வேற பீக்கே கிடையாது. ஆனா ஐபிஎல்க்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மே 10 டூ மே 29 ஒரு 15 டேஸ் கன்டினியூஸ் உங்களுக்கு பீக். எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட். யாரு குவாலிஃபை ஆறா, யாரு பிளே ஆஃப் போறான்னு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டாவே இருக்கும். இன்னொன்னும் நான் சொல்றேன் ப்ரோ. நான் நிறைய பேர் நினைக்கலாம். இந்தியாஸ் இன்டர்நேஷனல் இது நான் என்னடா இப்படி ஒரு ஒப்பீனியன் ஒருத்தன் சொல்றானே, வாயை திறந்து எவ்வளவு தைரியமா சொல்றான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஐ திங்க் ஐபிஎல் இஸ் மோர் காம்படிட்டிவ் தேன் திஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ். இதனால நான் சொல்றேன். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், இந்தியா மேட்ச் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்தியாவில் ஒரே ஓனர் தான், பிசிசிஐ. இந்த பிசிசிஐ நினைச்சா மற்ற டீம்ஸோட இதையும் கண்ட்ரோல் பண்றான். புரியுதுங்களா? மற்ற டீம்ஸ்ல இந்த ஷெடியூல கண்ட்ரோல் பண்றான். ஸோ ஐசிசி இஸ் ஆல்சோ ஃபேவரிங் பிசிசிஐ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு சிங்கிள் டாமினன்ஸ் வரப்பாக்குது. ஆனா ஐபிஎல்ல 8-10 ஓனர் இருக்கான். அவங்களும் பவர்ஃபுல். புரியுதுங்களா? அப்புறம் பிசிசிஐலயும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. பிசிசிஐயோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க முடியாது. அண்ட் பிசிசிஐ டிசைட்ஸ் அவனுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸ் பிக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஏத்த பிராண்ட்ல, அவனுக்கு ஏத்த மாதிரி யார் யார் ஃபேவரட், அவனுக்கு ஃபேவரட்டிசம் இருக்கோ, வியூவர்ஷிப் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸும் பிக் பண்ணிடுறான். பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஹைலி காம்படிட்டிவ். அந்தந்த ஓனர் எனக்கு ரிசல்ட் வேணும், நீ பெஸ்ட். இப்போ வருண் சக்கரவர்த்தி இந்தியன் டீம் செலக்ட் ஆகணும்னா ஐபிஎல் செலக்ட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு. புரியுதா? அவர் ஆடிதான் ஆகணும். சவுத் பிளேயர்ஸ்க்கு வந்து இந்தியன் டீம்ல சான்ஸ் தரது இல்லை. இதுல தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்குலாம் வந்து முரளி விஜய் சொல்லியிருக்காரு, நிறைய பிளேயர் சொல்லியிருக்காங்க, ஏன் நாங்க டபுள் த டைம் எஃபோர்ட் பண்ணும். பட் வந்து ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்குது. நடராஜனுக்கு வந்து ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்குது. புரியுங்களா? ஸோ ஐபிஎல் இஸ் அபவுட் பியூர்லி டேலண்ட் இருந்தா உள்ள வந்துடலாம். அதுலயும் இருக்கு, நான் பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்தியா டீமுக்கு டேலண்ட் மட்டும் முக்கியம் இல்ல, அதை தாண்டி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இப்ப ரிங்கு சிங் ஏன் வர முடியல? ரிங்கு சிங்குங்கிற ஒரு ஃபைண்ட் ஐபிஎல்னால தானே கிடைக்குது. ஸோ என்னன்னா ஐ திங்க் talent is more appreciated in IPL. நீங்க சொல்ற அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வேலிட் தான். ஒன்னு வந்து ஹை பீக், கண்டினியூஸ் நிறைய நாள் இருக்கிற பீக். இன்னொன்னு டெஃபினெட்லி ஐபிஎல் இஸ் more competitive and more interesting in the sense that like Indian team selection வந்து always these days feels random மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா ஐபிஎல்ல வந்து அந்த ஈக்குவல் கிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் ஒரு ரெண்டு டீம் விளையாடுறாங்கன்னா அந்த ஓனர்ஸ் ஈக்குவலா இருக்கு. அண்ட் இன்னொன்னு இந்தியன் ஃபேன்ஸ் ஆர் ஜஸ்ட் ரியலைசிங் திஸ் ப்ரோ. ஏன்னா ஃபுட்பால்லாம் ஃபுல்லாவே கிளப் தான். ஃபுட்பால்லாம் வருஷம் பூரா 10 மாசம் கிளப் மேட்ச் தான் ஆடுவானுங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வேர்ல்டு கப் வரும். அப்புறம் இன்னொரு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த யூரோ கப் ஒன்று வரும். அப்புறம் அந்த கோப்பா அமெரிக்கான்னு ஒன்று ஆடுவானுங்க. இதுல மட்டும்தான் இன்டர்நேஷனலே வரும். இந்த பைலேட்டர்லாம் கிடையவே கிடையாது. சும்மா ஃப்ரெண்ட்லின்னு ஆடுவானுங்க, பட் பைலேட்டர் கிடையாது. ஸோ ஏற்கனவே மித்த கேம்லாம் கிளப் மாடலுக்கு போயிட்டாங்க. லைக் என்பிஏவும் பாத்தீங்கன்னா என்பிஏவும் கிளப் தான். அமெரிக்கா வந்து அமெரிக்கா வர்சஸ் இதுன்ட்டு ஒலிம்பிக்ஸ்ல மட்டும்தான் நடக்கும் அந்த மாதிரி மேட்சஸ். எப்பவுமே வந்து கிளப் என்ன ஒரு ஸ்போர்ட் எடுத்தாலுமே கிளப் கேம்ஸ் ஆர் more important and more revenue bringing and more interesting than like international fights. எப்பவுமே எந்த ஒரு கேம்லயுமே அது ரூல். கிரிக்கெட்ல மட்டும்தான் இன்டர்நேஷனல் has been more important than club. அது மாறிட்டு வருது ஐபிஎல்னால. அவ்வளவுதான். அதாவது இப்ப எல்லாருமே ரெக்வஸ்டா தான் பண்றாங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து ஐபிஎல் கூட எதுவும் கிளாஷ் பண்ண வேணாங்கிறது ஒரு ரெக்வஸ்டா தான் கொண்டு வராங்க. நானும் அதை சப்போர்ட் தான் சொல்றேன்ல. நீங்க அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இல்ல ப்ரோ, நிறைய பேர் இன்னொன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருக்காங்க. நான் தெளிவு பண்ணணும்னு விரும்புறேன். என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரான்சைஸ் கிரிக்கெட், அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பிரான்சைஸ் கிரிக்கெட்னு நினைக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆல்சோ இஸ் லைக் பிசிசி இஸ் ஆல்சோ லைக் பிரான்சைஸ். இது வந்து நிறைய பேர் இப்ப ரீசெண்டா வந்து இட் இஸ் நாட் ஈவன் எனிவே ரிலேட்டட் டு இந்தியன் கவர்மெண்ட். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கா கூட ரீசெண்டா ஒரு டைம் போர்டை பேன் பண்ணாங்க டெம்பரரிலி. ஏன்னா வந்து கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ் உள்ள வந்துருச்சு, கவர்மெண்ட் பர்சன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கால பேன் பண்ணாங்க. ஸோ ரீசன் என்ன, அட் ஐசிசி ஸ்டேட்ஸ் நோ வே கவர்மெண்ட் ஷுட் பி இன்வால்வ் இன் எனி பார்ட் ஆஃப் பிசிசிஐ போர்ட். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, லைக் இட் இஸ் அ பிரைவேட் ஃபர்ம் தான். பிரைவேட் ஃபர்ம் எப்படி ஐபிஎல்ல நிறைய பிரைவேட் ஃபர்ம் இருக்கும், they are a separate profitable firm. அவ்வளவுதான். அதனால அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுல இந்தியன்ஸ் தான் ஆடுறாங்க, சோ இட் ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா. அப்படி கிடையாது. இந்தியன்ஸ் வந்து இங்க இருந்து நிறைய பேர் வேற கண்ட்ரிக்கு ஆடுறாங்க. எப்படி வந்து பிரான்சைஸ்ல வந்து வேற டீமுக்கு மாறுறாங்களோ அந்த மாதிரி அலோவ் பண்ணுது. இப்ப இவர் யார், கோரி ஆண்டர்சன் டீம்லலாம் பாதி பேர் இந்தியன்ஸ் தானே. கோரி ஆண்டர்சன் எங்க ஆடுறாரு, உமன் சந்த், அந்த சந்த் இவருக்கெல்லாம் வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டன்.
அவன் ப்ரோ போய் யுஎஸ் நேத்ரவால்கர் இந்தியன் பாம்பே மகாராஷ்டிரா பையன் ப்ரோ. நீங்க கட்டார், குவைத் இந்த டீம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மேஜர் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஆமா எத்தனை பேர் நியூசிலாந்து பிளேயர்ஸ் போய் மாறுறாங்க. கெவின் பீட்டர்சன் எங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எப்படி இங்கிலாந்து போய் ஆனா. ஸோ இது எல்லாமே நிறைய ஷிஃப்ட் இருக்கு. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கிளாரிட்டி உங்களுக்கு எடுக்குது இல்ல. ஸோ இந்தியன் டீம் பிரான்சைஸ் கிரிக்கெட்னா அது வேற, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னா வேறங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. பிளஸ் இதுல பேட்ரியாட்டிசம் வேற லிங்க் பண்ணிடுறாங்க. நான் வேற சையது ஈஸியா இவன் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் சொல்றேன்ல, நீங்க செய்யதுன்னு பேரை வச்சுட்டு இந்தியா தோத்தா எனக்கு வருத்தம் தான்பான்னு சொல்லிட்டு நான் ஆஸ்திரேலியா ஃபேன்னு சொல்லிட்டு அது கடைசியில மோடிஜி வேற வம்புக்கு. அதாவது எனக்கு வந்து எவ்வளவு ப்ரோ ஹிட் லிஸ்ட் இது பண்ணுவீங்க? இல்ல ப்ரோ, என்ன ஐ எம் லாயல் டு நான் வந்து பிசிசிஐ பிரான்சைஸ்க்கு லாயலா இல்ல, சிஎஸ்கே பிரான்சைஸ்க்கு லாயலா இருக்கேன். அவ்வளவுதான். ஃபைனலா என்ன சொல்ற, ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா ப்ரோ. ஜெய் ஸ்ரீராம். நீங்க கரெக்டா எஸ்கேப் ஆவறீங்களா அழகா? ஆமா ஆமா பின்ன நீங்க ப்ரோ நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதால இந்தியன் டீம் ஜெயிக்காதாங்கிற ஆதங்கத்துல அதை புரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும் தான் அப்ப பியூர் வன்மத்துல நான் மட்டும் தான் இருந்திருக்கேன். என்ன எந்தெந்த இயக்கத்து கூட தொடர்புல லிங்க் பண்ண போறானுங்கன்னு தெரியல. நான் சொல்றேன்ல, இந்த ஃபைனல் வந்து இஸ் மோர் ப்ரூட்டல் தேன் 2023 ஃபைனல். ஏன்னா தோக்குறவனுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அடி. ஓகேவா? அதாவது சாட்டர்டே அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா தோத்தான்னு வைங்களேன், இதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வாய்ப்பு எத்தனை ஜென்மம் கழிச்சு கிடைக்கும்னு அவனுக்கே தெரியாது. அதே இந்தியா தோத்தான்னா 12 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 2 ஃபைனல், 1 வருஷம் 2 வருஷம் சேர்த்தீங்கன்னா 3 ஃபைனல் லாஸ். இப்ப நான் வந்து இந்தியா ஜெயிச்சுட்டா ஐயோ நான் அப்பல இருந்து இந்தியா ஃபேன் தான், ஏதோ ஒரு பாசத்துல அப்படி பேச அப்படிலாம் இல்ல. நான் ஒரு வன்மத்துல தான் பேசுனேன். ஜெயிச்சா சோகமா தான் இருப்பேன். இந்தியா ஜெயிச்சுச்சுன்னா கண்டிப்பா நான் காண்ட்ல தான் இருப்பேன். ஸோ இதை நான் வந்து மாத்திக்க விரும்பல. நான் வந்து முதல்ல இருந்தே என்னோட கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே நான் ஸ்டாண்ட் பண்றேன். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ 2 மேட்ச் அடிச்சிட்டாங்கிறதுனால ஐ கேனாட் டேக் பேக் மை கிரிட்டிசிசம். ரோஹித் சர்மா இன் T20 வேர்ல்டு கப்ஸ் ஹஸ் பீன் a disaster till last 2 மேட்சஸ் தான். அதனால நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இவனுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க. ரோஹித் சர்மா அடிச்சிட்டாரு பாத்தியா அவரு, இஃப் யூ நான் என்ன சொல்றேன், நீ விளையாண்டுகிட்டே இருந்தா 100 சான்ஸ் கொடுத்தா 2 சான்ஸ் அடிச்சா பெருமை கிடையாது. அடிக்கதான் செய்வான், புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், நீ கேதார் ஜாதவ் கூட்டு போய் இவ்வளவு கேரி பண்ணு. நான் என்ன சொல்றேன், கேதார் ஜாதவ் இதே மாதிரி கேரி பண்ணு. ஓப்பனிங் ஸ்லாட்ல சான்ஸ் கொடுங்க, ரிங்கு சிங்க பேக் பண்ணுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், கேதார் ஜாதவ்க்கு இப்படி சான்ஸ் கொடுத்தா கூட அவன்கிட்ட 2 ஹீரோய்க்கு இன்னிங்ஸ் வரதான் ப்ரோ செய்யும். புரியல, நீ முன்னாடி இருக்க ஃபெயிலியர் எல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறியா? நான் என்ன சொல்றேன், ஹூ இஸ் டிசர்விங் தான் நான் சொல்ல வரேன். உள்ள வந்துட்டு நீ இப்போ இதே ப்ரோ, இப்போ இதே விராட் கோலி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அடிக்காம ஒரு மேட்ச் இப்ப அடிச்சிட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான், இந்த ஃபைனல்ஸ் அடிச்சிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா, ஆமா பாத்தீங்களா ஒரு முக்கியமான டைம் பாத்தீங்களா விராட் அடிச்சான். அவன் டூர்னமெண்ட் ஃபுல்லா அடிக்கலடா. அதாவது அந்த தோனிக்கு சொல்லுவானுங்க, லைக் டூர்னமெண்ட் ஃபுல்லா அடிக்காம ஃபைனல்ல மட்டும் அடிச்சிட்டான், அதனாலதான் கப்பு ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பானுங்க. பட் அதே இது அவனுக்கு எதுக்கு வந்துருச்சுன்னா ஃபுல்லா, அதாவது நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றது வந்து நான் வந்து அதான் ஒரு டோர்னமெண்ட்னு கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் வந்து 2007ல இருந்து இருக்கிற எல்லா டோர்னமெண்ட்டையும் சேர்த்து வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணேன். அதான் இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, 30-40 மேட்ச் ஆடினா கண்டிப்பா 2 மேட்ச் அடிக்கதான் ப்ரோ செய்வான். அவனும் ஒரு பேட்ஸ்மேன் தான், பிளேயர் தான், நான் இல்லன்னு சொல்ல வரேன், நல்லா தான் ஆடுவான். பட் இருந்தாலும் அடிக்கதான் செய்வான். பட் இதுல அன்சங் ஹீரோஸ் யாருன்னா பும்ரா தான். பும்ரா, ஸ்கை, அக்சர் பட்டேல், இவங்க 3 பேர் தான் வந்து ஒரு சைடுல காப்பாத்து. அதுவும் இந்த பும்ரா தான் பயங்கரமா இவனை பெயில் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்னு நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், இவன் அடிக்கலையா அவன் அடிக்கலையான்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் கிரிட்டிசைஸ் பண்ற 2 பிளேயருமே ஓப்பனர். ஓகேவா? அவனுங்களுக்கு தான் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க அடிக்கலைன்னா தான் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியும். நீங்க போயிட்டு 6 டவுன் 5 டவுன் இறங்குறவனை போயிட்டு நீ டோர்னமெண்ட் ஃபுல்லா அடிக்கலையானா முதல்ல அவனுக்கு டோர்னமெண்ட் ஃபுல்லா பேட்டிங் கிடைக்க சான்ஸ் எவ்வளவு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஓப்பனர்ஸ்க்கு தான் இருக்கலே மேக்ஸிமம் சான்ஸ், மேக்ஸிமம். இல்ல அவனுக்கு எங்க தெரியும், ஜடேஜா ரன்னியும் ரோஹித் சர்மா ரன்னியும் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஜடேஜா கிடைக்கிறது 10 பால்ரா. என்னடா பைத்தியமாட்ட பேச வெறினே கீது கிடைச்சிருச்சா உங்களுக்கு? முன்னாடி அந்த கில் எப்ப கேப்டன் அனௌன்ஸ் பண்ணானுங்களோ, இதுக்கு மேல நம்ம வந்து பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கிரிக்கெட்டை பத்தி அவனுக்கு இல்ல, பாலிடிக்ஸை பத்தி அவ்வளவுதான். அவனுக்கு தேவையானது கிடைக்கும் போது இதெல்லாம் சந்தோஷத்துல மறக்க போறானுங்க நம்ம பேசினதெல்லாம். ஸோ நம்ம பேசாம வில் ஸ்டிக் டு ஐபிஎல். நம்ம ஐபிஎல் கிட்ஸாவே இருந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க ஆமா ப்ரோ, ஐபிஎல் கிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் ஐபிஎல் ஃபோக்கஸாவே நெக்ஸ்ட் வீடியோ கிரிக்கெட்னாலே நம்ம இதுக்கு போயிடலாம், ஆக்ஷன் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். ப்ரோ கப்பு இந்தியா ஜெயிச்சா ஒரு வீடியோ போட வேணாமா? என்ன ப்ரோ நீங்க? நானா இந்தியா ஜெயிச்சாவா? இந்தியா அப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா மட்டும் போடுவீங்களா? சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா டைட்டிலே தான். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா கண்டிப்பா வீடியோ போட வன்டாண்டா வன்மத்தை கக்கிறதுக்கு. எக்ஸாக்டா நான் எப்படி தெரியுமா வெளியே வருவேன், இந்த வடிவேலு ஒரு இதுல பாவாடை கட்டி இருப்பாங்க, வெளியே வாங்க ஏட்ட யாரும் சிரிக்க மாட்டாங்க,
அந்த மாதிரி தான் யூடியூப்க்கு வரணும். சும்மா வாங்க ப்ரோ. அதாவது அ, அ கிரிக் இட்ஸ் ஜஸ்ட் டே ஆஃப் ஒன் டே கேம். அ. அண்ட் அதுல வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது எல்லாமே ஒன் டேல ஏன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நம்ம கிரிட்டிசைஸே பண்ணல. நம்ம வந்து ஒரு நீங்க பேட்டர்னா என்ன பார்த்து தான் நம்ம நீங்க கிரிட்டிசைஸே பண்றோம். எப்படி வேணா என்ன சமாதானம் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா வெளிய போயிட்டானா, அப்பலருந்து ப்ரோ நான் டிப்ரஷன்ல தான் என்ன இருக்கேன். ப்ரோ நீங்க அதான் சொல்றேன்ல. நீங்க ஒரு எப்படி நிமிஷம் ப்ரோ வேணா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நீங்க விடுங்க. இப்படி திருப்பி போடுங்க, அப்படி திருப்பி போடுங்க. நான் சமாதானமே ஆக மாட்டேன். எவ்வளவு நான் கன்வின்ஸ் ப்ரோ காண்டுல அதான் இருக்கேன். சொல்றேன். என்ன ஃபைனல் என்ன ஆனாலும் நம்ம வீடியோ போடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ இப்போதைக்கு பிரச்சனை? இப்போதைக்கு கிரிக்கெட் சம்மந்தமா தல அந்த 2011ல 6 அடிச்சு வின் பண்ணாரே, அந்த வீடியோ கூட நான் பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு ப்ரோ சரி, எனக்கு சரி. பயங்கர அதான் வெக்ஸ்ல அதான் இருக்கேன் நானு. அதான் சொல்றேன்ல. அ, நீங்க வந்து தேவையில்லாம வந்து உங்களையே நீங்க லாக் பண்ணிட்டு ரூம்குள்ள உட்கார்ந்து நீலாம்பரி மாரி லாக் பண்ணிட்டு ரூம்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க. நோ மோர் அணையா ட்ரால்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணீங்கன்னு வைங்க. செம்ம கன்டென்ட் இல்ல இருக்கு. ப்ரோ அண்ணையா தான் ப்ரோ எனக்கு கம்பெனி தராரு. எனக்கு அண்ணையா வேணும். எனக்கு அண்ணையா கூட தான் நான் இருப்பேன். அவரு தான் எனக்கு கம்பெனி தராரு. கம்முனு இருங்க. அண்ணையா ட்ரோல்ஸே கிடையாது இனிமே. கன்டென்ட்டே வேணாம் ப்ரோ. பொழப்ப பார்க்கலாம் ப்ரோ. போய் கொஞ்சம் உடம்பு போட்டேன். ஒரே ஒரு ஒரே ஒரு ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் மேட்ச்னால நான் டோட்டல் சேனல் குளோஸ். போய் அப்பலருந்து தெரியுமா ரெகுலரா ஜிம் போறேன். 2 வேள குளிக்கிறேன். 2014 ஃபைனல்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் பாருங்க யுவராஜ் சிங்கோட சேர்ந்து. இல்ல அது யுவராஜ் சிங்கே மோசமான இன்னிங்ஸ் தான். இல்ல யுவராஜ் ப்ரோ சிங் இல்ல. மோசமான இன்னிங்ஸ். இல்ல ப்ரோ அவனுக்கு யாக்கர் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா போடுவான் ப்ரோ. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கோலி நல்லா அதாவது ஆடுவான். அந்த யாக்கர் அந்த அவனுக்கு அந்த ரொம்ப மேட்ச்ல கோலி ஆடியிருப்பான் ப்ரோ. அ, அந்த மேட்ச்ல கோலி ஆடியிருப்பான் ப்ரோ. அ. அதான் இப்போதைக்கு அண்ணையா கிட்ட ப்ரோ நம்ம வந்து என்ன ப்ரோ பவுலர் அண்ணையா யாக்கர் போட்டா அடிக்க முடியலன்னு ஒரு ரீசனா ப்ரோ? அதுக்கு தான் ப்ரோ அவன பேட்ஸ்மேன் அனுப்பியிருக்கு. என்ன ப்ரோ நீங்க ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க வேண்டியதானே? ப்ரோ அதானே அவரோட வைட் ஸ்ட்ரைக். யாக்கர் ப்ரோ காலுக்கு போட்டா தான் ப்ரோ அடிக்க முடியும். வைட் யாக்கர் எங்க ப்ரோ இப்ப ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்குது? என்ன ப்ரோ பேசுறீங்க? அடிப்பார். ஐடியாக்கர் ஹெலிகாப்டர் ஷாட் வைடா ஹெலிகாப்டர் ஷாட் அடிங்க ப்ரோ. என்ன ப்ரோ பிரச்சனை? அது ஹெலிகாப்டர் இல்ல, இல்ல. ஹெலிகாப்டர் தப்பு. அப்செட் ஆயிரும் ப்ரோ. ஒதுக்க மாட்டேன். ஒரு பெப்சி ஆட் ஒண்ணு இருக்கும் ப்ரோ. இப்படி சுத்தி அடிப்பான். ஆ. அந்த பெப்சி ஆடுல வைடுல தானே அடிக்கிறான். அதே மாரி அடிக்க சொல்லுங்க ப்ரோ. ஆட் மட்டும் போடுறான். அதாவது நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு கொஞ்சமா ஓட்டிட்டு இருக்குது. உலகமே நம்மள சுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சமா தோனி ஃபேன்ஸ், நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் சேர்ந்திருக்கோம். நீங்க அவனுங்களையும் அட்டாக் பண்ணி, வெறும் அட்டாக்காவே இந்த பேஜ்ல நான் இருக்க விரும்பல. சொல்லுங்க. தலைவர் இப்ப வந்து அதுவும் இல்லாம இன்னொன்னு நம்ம வந்து இவனுங்க ஆன்லைன்ல இவனுக்கு பண்ற தப்பு தான். இப்ப இவனுக்கு தோத்தா கூட தோனி 2011ல 3ஆம் தேதி 8வது மேட்ச்ல என்ன பண்ணாரு? அதெல்லாம் இப்ப சம்பந்தமாடா. அதனால போய் இப்ப விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். விட்டா கபில் தேவ் எழுங்க, அது சௌரவ் கங்குலி அதான் எழுங்க. சொன்னேன்ல. அ, அதாவது இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து தோனிய புடிச்சு கலாய்ச்சிருக்காங்க. "டேய் அவன் ரிட்டயர் ஆயி 5 வருஷம் ஆச்சுடா. அவன் சும்மா ஜாலிக்கு ஐபிஎல் ஆடிட்டு இருக்கான்டா" அது அப்படிங்கிற மாரி அதே தான் தோனி ஃபேன்ஸுக்கும். "டேய் அவன் சும்மா ஜாலிக்கு ஆடிட்டு இருக்கான்டா. நீங்க கம்முனு இருங்க. ஊர் பூரா போய் வன்மத்த வளர்த்து வச்சுட்டு இருக்கீங்க." அடுத்தது என்னென்ன வீடியோ போடலாம்னு எல்லாரும் சஜஷன்ல போடுங்க. சமையல் வீடியோஸ், வேற ஃபைனல்ஸ். ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ. ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ் இல்ல ப்ரோ. ஃபைனல்ஸ்லாம் போட என்ன ப்ரோ? மாட்டேன். அட போங்க ப்ரோ. வேற என்ன என்ன சொல்லி அவ்வளோதான். முடிச்சீங்களா? ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா ப்ரோ. ஆல் த பெஸ்ட்ரா டேய்.